இப்ப இந்த பான்பராக் இந்த குட்கா மாதிரியான பொருட்கள் அந்த கர்நாடக எல்லைகள்ல இருந்து ரொம்ப ஈஸியா உள்ள வந்துருது. இப்போ பல்வேறு மாவட்டங்கள்ல அது மலைப்பகுதிகளில் கஞ்சா பயிரிடுதல் ஒரு தொழிலாவே பண்ணியிருந்தாங்க. இந்த விழிப்புணர்வு பிரச்சாரம் மிகப்பெரிய அளவில் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஏற்படுத்துவதன் மூலம் ஒட்டுமொத்தமாகவே இளைஞர் சமுதாயம் ஹெல்மெட் அணிய வேண்டியதன் அவசியத்தை எடுத்துச் சொல்வதாக அமைந்திருந்தது. பெருமதிப்பிற்குரிய திரு ஆர்யா அவர்கள் இருசக்கர வாகனத்தில் சாலைகளில் வந்து கொண்டிருந்த போது கூடியிருந்த பொதுமக்களும் இளைஞர்களும் இந்த விழிப்புணர்வை மிக எளிதாக தெரிந்து கொள்ளுகிற வகையிலேயும் அவர்களுடைய மனதில் பதிகிற வகையிலேயும் இது அமைந்திருந்தது. திரு வி ஜி ராஜேந்திரன் அவர்கள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய பிறந்த நாள் விழாக்களை தொடர்ச்சியாக பல்வேறு வகைகளில் இலக்கிய நிகழ்ச்சிகளாகவும் பல்வேறு வகைகளிலான நலத்திட்ட உதவிகள் வழங்குகிற நிகழ்ச்சிகளாகவும் தொடர்ந்து நடத்தி வருகிறார். ஆனால் இந்த வருடம் ஒரு புதிய முயற்சியாக திருத்தணி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திருவள்ளூர் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயலாளர் திரு சந்திரன் அவருடைய முன்னிலையில் இன்றைக்கு இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி முடித்திருக்கிறார். அதாவது நான் தொடர்ச்சியா சொல்றேங்க, இந்த கஞ்சா மாதிரியான பொருட்கள், அதே மாதிரி இந்த பான்பராக், இதெல்லாம் வந்து பான்பராக்குக்கும் மற்ற இந்த போதை வஸ்துக்களுக்கும் கர்நாடகா மாதிரி மாநிலங்கள்ல தடை இல்லை, தமிழ்நாட்டில் தான் தொடர்ந்து தடை விதிக்கப்படுகிறது. இப்ப இந்த பான்பராக் இந்த குட்கா மாதிரியான பொருட்கள் அந்த கர்நாடக எல்லைகள்ல இருந்து ரொம்ப ஈஸியா உள்ள வந்துருது. அதை தடுக்கிறதுக்கு காவல்துறையினர் மிகப்பெரிய அளவில் முயற்சிகள் எடுத்து தடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க அங்கிருந்து எடுத்துட்டு வர்ற காய்கறிகள், பழங்கள், பூக்குடைகள்ல வச்சு மறைச்சு எடுத்துட்டு வராங்க. அதெல்லாம் கூட தொடர்ச்சியா எடுக்கிறாங்க. அதே மாதிரி நான் தொடர்ச்சியா சொல்வது, கஞ்சா பயிரிடுதல் என்பது ஜீரோ கல்டிவேஷன் அப்படிங்கறது நான் தொடர்ச்சியா சொல்றேன். கஞ்சா சுத்தமா இல்லைன்னு சொல்லல. ஏன்னா இப்ப ஒடிசா பல்வேறு மாநிலங்களிலிருந்து அந்த வர்றதுங்கிறத முடிஞ்ச அளவுக்கு காவல்துறை தடுத்து நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை விற்பனை பண்றவங்க பேர்ல குண்டாஸ் எல்லாம் கூட போட்டு அவங்களுடைய சொத்துக்கள்லாம் கூட பறிமுதல் பண்றாங்க. கல்டிவேஷன் ஜீரோ. இதுக்கு முன்னால் அரசுல எல்லாம் கல்டிவேஷன் இருந்துச்சு. இப்போ பல்வேறு மாவட்டங்கள்ல அது மலைப்பகுதிகளில் கஞ்சா பயிரிடுதல் ஒரு தொழிலாவே பண்ணியிருந்தாங்க. அது இப்ப இல்லைங்கிறத நான் திரும்ப திரும்ப உறுதியா சொல்றேன்.